நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது. அவரு இத்தனை மணிக்கு கைது செய்யப்பட்டாரு, அங்க கைது செய்யப்பட்டாரு, கொண்டு போற வழியில காவல்துறை வாகனத்திலேயே ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவருக்கு என்ன ஆச்சு, அடுத்த கட்டமா என்ன நடந்துச்சு, அவர் மீது என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர் கைது செய்யப்பட்டதற்கு இந்த விஷயம்தான் காரணம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்காக கைது செய்யப்பட்டார், மெயினாக எந்த விஷயத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டார், எத்தனை வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்கிறது, அவர் அழைத்து செல்லப்பட்ட போது என்ன நடந்தது, அந்த ஆக்சிடென்ட் என்ன நடந்தது, எங்க நடந்தது அப்படின்னு விரிவாக பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட் அப்டேட்டோடு வாங்க பார்க்கலாம். அதாவது யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் தேனியில அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடன் தங்கியிருந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னு காவல்துறை தரப்புல இருந்து பல்வேறு விஷயங்கள் வெளியில வருது. அவங்க இந்த விஷயங்களை எல்லாம் கையில வச்சிருந்தாங்க, அதனால அவங்க 2 பேரையும் கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில தகவல் வெளியில் வருது. எதுவா இருந்தாலும் காவல்துறையிலிருந்து அறிக்கை வெளியில வந்தாதான் நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்த முடியும். ஆனா சவுக்கு சங்கர் அவருடைய கைதிற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஆளுங்கட்சியை விமர்சிச்சு கொண்டு இருக்கிறார். அதாவது G2 விஷயமாகட்டும், உதயநிதி ஸ்டாலின் விஷயமாகட்டும், ஸ்டாலின் அவர்கள் இந்த கொடைக்கானல் சுற்றுப்பயணம் லேட்டஸ்டா கடைசியா இந்த கொடைக்கானல் சுற்றுப்பயணம் ஆகட்டும், இந்த மாதிரி ஆரம்பம் முதலே இன்று வரை திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரைக்கும் நடக்கக்கூடிய நேற்று வரைக்கும் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையுமே அவர் தொடர்ந்து விமர்சித்து கொண்டு இருக்கிறார். செந்தில் பாலாஜி விஷயம் ஆகட்டும், அதே மாதிரி G2 விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயம், இந்த மழை வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அப்போதுல இருந்து நிறைய விஷயங்களை அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் தான் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவரை கைது செய்வதற்கான காரணம். இதனாலதான் கைது செஞ்சிருக்காங்க. சவுக்கை முடக்க திட்டம், சவுக்கு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு, அதை முடக்குவதற்காக திட்டம் இது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேசப்படுது. ஆனா காவல்துறை வட்டாரத்துல இருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக. அந்த பேட்டியில ஏடிஜிபி அருண் அவரை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. பேசும்போது சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு, சில விஷயங்களையும் பேசியிருக்காரு. அதுதான் இன்றைக்கு மிக பெரும் பூதாகரமா வெடிச்சிருக்கு. அந்த பேட்டியில சவுக்கு சங்கரே அவரே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, என் மீது நான் கூடிய விரைவில் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என் மீது 20-23 வழக்குகள் இப்போ ரெடியா வச்சிருக்கிறதா, போடப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்கு அப்படின்னு அவரே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பு இவருடைய கைதுக்கு முன்பாக நடந்த என்னன்னா, சவுக்கு யூடியூப் சேனல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் மீது அந்த 1 லட்ச ரூபாய் மோசடி செய்தாரு அப்படிங்கிற 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு மோசடி செய்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். அதே மாதிரி லியோன்னு சொல்லி ஒரு நபர் நெறியாளராக பணி செய்கிறாராங்க, அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா பேசப்பட்டது. அவர் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல அந்த சவுக்கு யூடியூப்ல முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்த முத்தலீஃப் அப்படிங்கிற ஒரு நபரும் சவுக்கு இணையதளத்திலிருந்து விலகி இருக்கார் தற்போது. இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதையெல்லாம் காட்டி தான் சவுக்க முடக்க திட்டம், சவுக்கு யூடியூப் சேனல்ல முடக்க திட்டம், சவுக்கை முடக்கி வைக்க திட்டம், இது திமுகவுடைய திட்டம் தான் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தரப்புல இருந்தே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவருமே இந்த விஷயத்த பகிரங்கமா செய்தியாளர் மத்தியிலேயே கருத்து சுதந்திரம் இல்ல, கருத்து சுதந்திரம் பேசக்கூடிய, சமூக நீதி பேசக்கூடிய திமுக ஆட்சியில கருத்து சுதந்திரம் இல்ல, கருத்து சுதந்திரம் நிதிக்கப்படுகிறது, சவுக்கு அரசு வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. சரி, இதையும் தாண்டி சவுக்கு அவரை தேனியில அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்து கைது பண்ணியிருக்காங்க. அவருடன் 2 நபர்கள் இருந்தாங்க இல்லையா. அவரை கைது பண்ணி கோவைக்கு, அதாவது கோவை நகருடைய சைபர் கிரைம் காவலாளர்கள் தான் அவரை கைது பண்ணாங்க. கைதிற்கு பிறகு அவரை கோவை கொண்டு போகிற வழியில கிட்டத்தட்ட தாராபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு இடத்துல எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருது. இதுவும் திட்டமிட்ட சதி. சவுக்கு கொண்டு போகும்போது இந்த மாதிரி அச்சுறுத்தலுக்கான ஒரு திட்டம் இது அப்படின்னு பல்வேறு நபர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்லாம் போய் நம்ம செய்தி சேகரிக்க போகும்போது அவங்களாம் கிட்ட ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படியே பார்த்தாலும் இந்த காவல்துறை வாகனத்துக்கு இருந்த பாதிப்பை விட எதிரில் அந்த காருக்கு தான் மிக பெரும் பாதிப்பு இருந்துச்சு. அந்த கார் தான் அப்பளம் போல நொறுங்கி இருந்துச்சு. இதுல இப்போ காவல்துறையினருக்கும் சவுக்கு அவரை விடையும் அந்த கார்ல வந்தவங்களுக்கு தான் மிக அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சரி, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் சவுக்கு மற்றும் அந்த காவல்துறையினர் சில பேருக்கு காயப்பட்டது இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு தனியார்
மருத்துவமனையில முதலுதவி கொடுத்து அதற்கு பிறகுதான் அவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. சரி, இப்ப சவுக்கு அவர் மீது போடப்பட்டுள்ள இந்த வழக்கு, அவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை பேசிட்டு இருந்தாரு. அதையும் தாண்டி இந்த ரெட்பிக்ஸ் சேனல்ல ஏடிஜிபி அருண் பத்தி பேசியிருந்தாரு. கொஞ்சம் கீழே இறங்கி அவர் பொறுக்கி அந்த மாதிரியான சில வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தி இருந்தாரு. நெறியாளரும் இதை தவிர்க்க முயலலை அப்படிங்கிறதும் மிக பெரும் ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கு. அதையும் தாண்டி இந்த பெண் காவலாளர்கள், பெண் காவல்துறை அதிகாரிகள், ஏடிஜிபிக்கு கீழ் பணியாற்றக்கூடிய பெண் காவல்துறை அதிகாரிகளை பற்றி அவர் பேசியிருந்தார். இவை எல்லாமே தான் இந்த அதிரடி கைதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முன்பாகவே அவர் கைதாகியிருந்த போதே நீதிபதிகள் பற்றியும் அவர் பேசியிருந்தார். இந்த ஒரு விஷயமே மிகவும் பேசுபொருளாக இருந்தது. அதை எல்லாமே இப்போ திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கைதில் அவர் பேசின விஷயங்கள்னால கோயம்புத்தூர் பகுதியில் பெண்கள் சிலரை வந்து, பெண்கள் அமைப்பினர் வந்து சிலர் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக, சவுக்கு அவர் தொடர்பாக இந்த போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. பெண்களை பற்றி கொச்சையா பேசினது யாராக இருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த சிம் ரொம்பவே சீரியஸாக தான் போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது கோவை மாநகர காவல்துறை அதிகாரிகள் தரப்புல எக்ஸ் பக்கத்துல ஒரு அறிவிப்பு போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, சவுக்கு அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். என்ன அப்படின்னா, 294B, 353, 509 விமன் ஹராஸ்மெண்ட் 67 ஐடி ஆக்ட் அப்படின்னு அவர் வந்து பிணையில் வெளிவர முடியாதபடி வழக்குகள் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பார்த்தா ஏடிஜிபி அருண் மற்றும் அந்த காவல்துறை அதிகாரிகளை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, அது வந்து இந்த அவர் வந்து ரொம்ப செக்ஸ் அடிக்டடாக இருக்கார், உமனைசராக இருக்கார், விமன்ஸ் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, அவரை பார்த்து அழகில் மயங்கியா வந்து இந்த பெண் காவல் அதிகாரிகள்லாம் வந்து அவரை லவ் பண்ணாங்க, எங்கே போனாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குமா, அவர் மாற்றல் பெற இடத்துலலாம் அப்படின்னா பேசினார் இல்லையா. இந்த பெண்களை பற்றி, அதிகாரிகளை பற்றி பேசுனதுக்காக 294 அதிகாரிகளை ஆபாசமாக பேசுவது. அதே மாதிரி 353 அதிகாரியை பணி செய்ய விடாமல் தடுப்பது. இந்த விமன் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரி இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறதால அவர் இப்போதைக்கு பிணையில வெளிவர முடியாது அப்படிங்கிறதா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக சவுக்கு அவருடைய நண்பர்களுக்கும் அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஃபேன்ஸ்க்கும் இருக்கு. சரி, சோசியல் மீடியாவில் இது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாவை, அதாவது ட்விட்டரு, ஃபேஸ்புக் என்ன தடுத்தாலுமே அங்கே சவுக்கு தான் இருக்காரு. ட்ரெண்டிங்ல வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சவுக்கு அவருடைய பேச்சுக்களும் அந்த வீடியோவும் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. இதையும் தாண்டி அவர் முன்னாடி பேசியிருந்தார் இல்லையா, யாரை பத்தி பேசியிருக்கிற சவுக்கு அவர்கள் வந்து குறிப்பா அந்த ஜட்ஜ் பத்தி பேசின வீடியோ ஆகட்டும், அவர் பேசின கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து திடீர்னு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வைரல் ஆகிட்டே இருக்கு. அதையும் தாண்டி இப்ப சவுக்கு இணையதளத்துல கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் இருந்தார், பிரதீப்னு சொல்லி அட்மினா. அவர் வந்து இவரிடம் இருந்து பிரிஞ்சுட்டாரு. அவரை வந்து ஒரு ஊடகம் வந்து பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வீடியோவுமே வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த விஷயத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்பா என்னன்னா, இந்த தேவேந்திர குல சமூகத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சவுக்கு அவருடைய இந்த கைதை வந்து சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஏடிஜிபி அருண் பற்றி அவர் முன்பு ஒரு வீடியோவில் பேசும்போது அவர் வந்து இந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அதை வந்து ஷேர் பண்ணி இதை வந்து கொண்டாடுற மாதிரி ஒரு மீம்ஸை வந்து அந்த குலத்தினை சேர்ந்தவங்க வந்து, அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்துல இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் வருதுன்னு நம்ம தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.